எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கோளறு பதிகம் உடைய கண்டினியூவேஷன். ஏற்கனவே முதல் வீடியோல 4 பாட்டு சொல்லியிருந்தேன். இப்போ 5வது பாட்டு சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்றேன். நஞ்சு அணி கண்டன் எந்தை மடவாழ்ந்த நூலும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சீருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தென் உலமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடு உருமிடியும் மின்னும் மிகையான பூதமவையும் அஞ்சிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. நஞ்சு அணி கண்டன், நஞ்சை அணிந்த கண்டம், கண்டம்னா கழுத்தை உடையவரும், எந்தை மடவாழ்தனோடும் எங்களுடைய தாயாராகிய உமா அன்னையாரோடு விடையேறும் நங்கள் பரமன், விடை என்று சொல்லப்படுகின்ற ரிஷப வாகனத்தின் மேல இருக்கின்ற எங்கள் பரமன் சிவபெருமான் துஞ்சி இருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து. துஞ்சி இருள் அப்படின்னா இருள் செறிந்த வன்னி இலையையும் கொன்றை மலரையும் முடிமேல் அணிந்து இருக்கிறதுனால என் உலமே புகுந்த அதனால், என் நெஞ்சுக்குள்ள புகுந்துட்டதுனால வெஞ்சின அவுணரோடு, அவுணர்னா அசுரர்கள் அரக்கர்கள், வெஞ்சினம்னா கடுமையான கோபத்தை உடைய அசுரர்களும், உருமிடியும் மின்னும் ரொம்ப பயங்கரமான இடி மற்றும் மின்னும்னா மின்னல், மிகையான பூதம் அவையும், மிகையானன்னா மிக பயங்கரமான பூதங்கள் இவை எல்லாமே அஞ்சிடு பயந்து போய் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, பயந்து போய் சிவபெருமானுடைய அடியாருக்கு ரொம்பவே நல்லது செய்யும் அப்படின்னு இந்த 5வது பாட்டுல சொல்றாரு. இப்போ 6வது பாட்டு சொல்றேன். வாழ்வரித அதலத்தாடை வரி கோவணத்தர் மடவாழ்தனோடு முடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்து என் உலமே புகுந்த அதனால் கோளரி உழுவையோடு கொலை யானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. வாள் வரிய ஆடை, அதாவது ஒளி பொருந்திய வரிகள் உடைய புலித்தோல் ஆடையை உடுத்தியிருக்கிறார். மடவாழ்தனோடு தன்னுடைய மனைவியோடு இருக்கின்றார். நான் மலர் வன்னி கொன்றை, நான் மலர்னா நாள் மலர்னு அர்த்தம். அன்றைய நாள் பூத்த மலராகிய வன்னியையும் கொன்றை கொன்றை பூவையும் நதி என்று சொல்ற கங்கையையும் சூடி தலையில சூடி வன் என் உலமே புகுந்த அதனால், அப்படி காட்சி அளிச்சு மனசுக்குள்ள போனதுனால கோல் அரி உழுவை ஓடு கொலை யானை கேழல் கொடு நாகம் ஓடு கரடி, நிறைய மிருகங்கள் இங்க புரிஞ்சிருக்கும். கரடி வருது, கொடுமையான நாகம் பாம்பு வருது, உழுவை அப்படின்ற சிறுத்தை புலி வருது,
அப்புறம் கொலை யானை, யானை வருது. அதுக்கப்புறம் மறைஞ்சிருக்கிறதெல்லாம் பன்றி, சிங்கம் ஆகிய எல்லாமே நல்லதே செய்யும். ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, அடியாரவர்க்கு மிகவே. இதுங்கெல்லாம் கூட எந்த தொல்லையும் பண்ணாதுங்க இந்த கோளறு பதிகம் பாடுறவங்களுக்கு. அடுத்த பாட்டு, இப்ப 7வது பாட்டு சொல்றேன். செப்பில முளை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வனடைவார், ஒப்பு இளமதியும் மப்பும் முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால், வெப்போடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான நலியா, அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, அடியாரவர்க்கு மிகவே. செப்பில முளை நன்மங்கை ஒரு பாகமாக, உமாதேவியார சொல்றாங்க. உமாதேவியார் ஒரு பாகமாக வைத்துக்கொண்டு விடையேறு செல்வம் அடைவார். விடை என்று சொல்லப்படுகின்ற ரிஷப வாகனத்துல செல்வனாகி அமர்ந்திருக்கும் சிவபெருமான், ஒப்பில மதியும் ஒப்பே இல்லாத மதி சந்திரனையும், அப்பும் அப்புன்னா நீர் கங்கையும், முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால், இப்படி அணிந்து கொண்டு உள்ளத்துக்குள்ள புகுந்ததுனால, வெப்போடு, வெப்புன்னா வெப்பு நோய் வெண்மை, குளிர் குளிரும், வாதம் வாதம் மிகையான பித்தும் நிறைய பித்தம், வினையான இவைகள் எல்லாமே நம்மளுடைய கெட்ட வினைகளால நமக்கு நலியா தொல்லை பண்ண மாட்டாது. அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, அடியாரவர்க்கு மிகவே. சோ இந்த வியாதிகள் எல்லாம் கூட அண்டாது அப்படின்னு 7வது பாட்டுல சொல்றாரு. 8வது பாட்டு, வேல் பட விழி செய்தன்று விடைமேலிருந்து மடவாழ்தனோடு முடனாய், வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி என் உளமே புகுந்த அதனால், ஏழ்கடல் சூழிலங்கை அரை அன்றனோடும் இடரான நலியா, ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, அடியாரவர்க்கு மிகவே. வேல் பட விழி செய்து அன்று, மன்மதனை நெற்றி கண்ல இருந்து அடிச்சவர் சிவபெருமான். ஏன்னா அவன் அம்பு விட்டான் சிவன் மேல, அப்போ இவரு நெற்றி கண்ணை திறந்து அவரை எரிச்சிட்டாரு. அததான் சொல்றார், வேல் பட விழி செய்தன்று, அன்னைக்கு செஞ்சு விடைமேல் இருந்து ரிஷப வாகனத்தின் மேல இருந்து மடவாள் தனோடும் உடனாய், மடவாள்னு சொல்ற உமையவள் அவளோட கூட, வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி மதி அழகான சந்திரனையும், வன்னி மலர் கொன்றை மலர் இதையெல்லாம் சூடி என் உளமே புகுந்த அதனால், இப்படி இருக்கிறதுனால 7 கடல் சூழ் இலங்கை, 7 கடல்கள் சூழுகின்ற இலங்கை. என்ன சொல்ல வர்றாருன்னா, இலங்கைக்கு அப்ப எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த கடல்களால சூழ்ந்து, இடராக நலியா. இந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துக்கு ஆழ்கடல் நல்ல நல்ல
ஆழ்ந்த கடல் கூட நமக்கு நல்லதுதான் பண்ணும், கெட்டது பண்ணாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த பாட்டுல கடல் சொல்றாரு 8வது பாட்டுல. இப்போ 9வது பாட்டுல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பல பல வேழமாகும் பரநாரி பாகம் பசுவேரும் எங்கள் பரமன் ஜலமகளோடிருக்கு முடிமேல் அணிந்தின் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோனும் மாலும் மறையோடு தேவர் வருங்காலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடம் ஆகும் பரன் நாரி பாகம் பல பல கோலங்களோட வேடங்களோட வருகின்ற எங்கள் தலைவன் பசுவேரும் எங்கள் தலைவன், அதுவும் இல்லாம நாரி பாகன் உமையவளுடைய பாகன் சலமகளோடேருக்கு ஜலம்னா நீர், அந்த மகள் கங்கை, அதனோட எருக்கு மலர் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர் மிசையோனும் மலர்ல இருக்கிறவர் பிரம்மா தாமரையில, ஏன்னா பிரம்மருடைய வாகனம் அன்னப்பறவை, அன்னப்பறவை தாமரையில இருக்கும், அதனால பிரம்மரும் தாமரையில இருக்கிறவர். மலர் மிசையோனும் மாலும் திருமாலும் மறையோடு மறை என்ற வேதங்களும் தேவர்களும் வருங்காலமான பலவும் இனிமேல் நமக்கு வரப்போற கெட்ட துன்பங்கள் வருங்காலத்துல வரப்போற துன்பங்கள் எல்லாம் கூட அலைக்கடல் மேரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அலைக்கடல்கள் மேரு மேரு என்கின்ற மலை, இந்த பாட்டுல மலையையும் சொல்றாரு தேவர்களையும் சொல்றாரு. ஆகியவற்றால் வரும் தீமைகள் எவையாயினும் எல்லாமே நமக்கு நல்லனவாகவே அமையும் அப்படின்னு 9வது பாட்டுல சொல்றாரு. இப்போ 10வது பாட்டுல என்ன சொல்றாரு ஞானசம்பந்தர் அப்படின்னு பார்ப்போம். கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாகமுடி மேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா திருநீர், சிவபெருமானுடைய திருநீற்றின் மகிமையை சொல்றாரு. கொத்தலர் குழலி பூங்கொத்துக்களை குழல்ல சூடியிருக்கின்ற உமாதேவியார் விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிர்தன், இந்த பூங்கொத்தை அணிந்து கொண்டிருக்கின்ற உமாதேவியாரோடு சென்று அர்ஜுனனுக்கு அருள் புரிந்த, அதாவது வேடுவனா போய் அர்ஜுனனுக்கு தவம் பண்ணும்போது, அர்ஜுனன் தவம் பண்ணும்போது போய் காட்சியளிப்பார் சிவன். அததான் சொல்றார். கொத்தலர் குழலியோடு இசையர்க்கு விசையர்க்கு, விசயன்னா அங்க விஜயன் அப்படின்னா அர்ஜுனரை குறிக்கும். அப்படி போய் வேடனா காட்சி அளித்த சிவன் மத்தமும் மதியும் நாக முடிமேல் அணிந்து, ஊமத்த மலரையும் மதி என்கின்ற சந்திரனையும் நாகத்தையும் பாம்பையும் முடியில அணிந்து கொண்டு என் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும். புத்தர் அப்ப சைவத்துக்கும் வைணவத்துக்குமே சண்டை இருந்த காலத்துல வேற்று மதங்கள், புத்த மதமும் அவுணர்னு சொல்ற அந்த இந்து மதமும் சமண மதமும் தமிழகத்துல தலை ஓங்கி கொண்டிருந்தது. அப்போ
திருநீரு மந்திரமாவது நீரு என்ற பாடலை பாடியே தனியாத வியாதிகளை தனிச்சாரு ஞானசம்பந்தர். அதனால அவங்கெல்லாம் தோல்வியை ஒப்புக்கொண்டு போயிட்டாங்க. அததான் இங்க சொல்ற. புத்தரோட அமனை வாதம் செய்து அழிவிக்கும் எது அண்ணல் திருநீரு செம்மை. சிவபெருமானுடைய திருநீருக்கு அவ்வளவு செம்மை தன்மை உடையது. அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அடியாரவர்க்கு மிகவே. இப்ப 10 பாட்டு முடிஞ்சிருச்சு. இப்ப 11வது பாட்டுல ஞானசம்பந்தர் இப்ப நமக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்றாரு. இந்த பாடலை பாடினாக்கா பாடுறவங்களுக்கு கண்டிப்பா இறை அருள் இருக்கும். இந்த கோள்களாலையும் எதுனாலையும் பிரச்சனைகள் இருக்காது. ஆணைன்னு சொல்றாரு. உறுதி, ப்ராமிஸ் அப்படின்றார். இப்ப கேளுங்க இந்த 11வது பாட்டு, லாஸ்ட் பாட்டு. தேனமற்போடில் கொள்ளாலை விசை செந்நெல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அரசாழ்வர் ஆணை நமதே. தேன் மலர் பொழில் கொள் ஆலை தேன் பொருந்திய பொழில்களை கொண்டதும் கரும்பு, அப்புறம் விளை செந்நெல் துண்ணி விளைந்த செந்நெல் ஆகியன நிறைந்துள்ளதுமான நான்முகன் ஆதியாய நான்முகன்னு சொல்லப்படுற பிரம்மரால முதல்ல படைக்கப்பட்டதும் பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன். இந்த பிரம்மாபுரத்துல தோன்றிய மறை ஞானம் பெற்ற ஞான முனிவன் ஆன ஞான சம்பந்தன் வினை பயனால் தாமே வந்த தானுரு அப்படின்னா நம்மளுடைய கெட்ட டைமுக்காக தானே வர கோளும் நாளும் கெட்டது செய்யறதுக்கு ரெடியா இருக்கின்ற அந்த கோள்கள் நவக்கோள்களும் கெட்ட நாட்களும் திதியும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் சிவபெருமானுடைய அடியார்களை வந்து தொல்லை பண்ணாத வண்ணம் உரைசை ஆன சொல். உரைசைனா நீங்க இத பாடுறவங்களுக்கு ஆன சொல் மாலை ஓதும் இந்த சொல் மாலைய ஓதுகின்றவர்கள் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமது. அவங்க வானுலகத்துல கண்டிப்பா அரசு புரிவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. முடிஞ்சா கோளறு பதிகத்துல இருக்கிற அத்தனை பாட்டுமே பாடலாம். டைம் இல்ல அப்படின்னு சொன்னா முதல் பாட்டையாவது பாருங்க. இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். அதனாலதான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.